ஸோ டே 1 நடக்க வேண்டிய டிசைடிங் மேட்ச் அங்கே டைம் இல்லாதனால ஃபைனல் டே ஏன்னா இன்றைக்கி நடக்குது ஆதிசிசி விசஸ் சங்கீதா பிரதர்ஸ். ஸோ இந்த மேட்ச் 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் பவர் பிளே இருக்க போது டாஸ் பண்ணி ஆதிசிசி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஹரிஷ், பவுலிங்கில் அஷித். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக் ஓவர் ஒன்று சொல்லலாம், தெளிவாக கனெக்ட் பண்ணல. ஸோ தரையாக உருண்டு போயிட்டு இருக்கு. நல்ல ஸ்டாப் இங்கே எடுத்து போட்டிருக்காரு. எடுத்து எரியதுக்குள்ளே குயிக்காக ஒருன்னு ஓடி வந்துருவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1-2 கம்ஃபர்டபுளாகவே ஓடி வந்துட்டாங்க. நல்ல டைமிங் இங்கே. அஷுவோட செகண்ட் ஒன் குயிக்கர் ஒன்ங்க லென்த் அண்ட் லைனில் சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ரெண்டாவது பாலாக டாட் பாலாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே அஷு. செகண்ட் ஒன் மோர் குயிக்கர் ஒன் ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் பாயிண்ட்ல கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டிடுச்சு. அப்படிங்கிறப்ப பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பவுண்டரியும் போயிருந்தா நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருச்சுங்க. லாஸ்ட் வரைக்கும் விரட்டி பார்த்தாங்க, பவுண்டரி போயிருக்கு. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன். ஆனால் ரெண்டு டீம்லேருந்து கொஞ்சம் 12th மேன். ஃபோர்த் ஒன் மோர் குயிக் ஒன் பால் எடுத்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமான்னு பார்த்தா வெளில தாங்க போய் விழுந்திருக்கு. ஸோ போன பால்னாலே இந்த பால்ல ரெண்டே பால்ல 10 ரன் கொண்டு விட்டாருன்னே சொல்லலாம் இங்கே ஹரிஷ். நல்ல பேட்டிங்க. ஃபிஃப்த் ஒன் மோர் குயிக் ஒன் பால் இன்சைட் எஜ்ல பிகின் தி ஸ்டம்ப்ல நல்ல ஸ்டாப்பிங்க, சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட் பாலாக மாறி இருக்கீங்க. நல்ல கம்பேக் இங்கே அனுஷ். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் குயிக்கர் ஒன் ஸ்டெம் லைனில் போட்டார், தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டர் தாண்டிச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பவர் பிளே அதன் காரணமாக பவுண்டரியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே ஹரிஷ். இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் 16 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே சங்கீதா பிரதர்ஸ். மேட்ச்க்கான செகண்ட் ஓவர் கூட ஜோமன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஷாம். செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுல் டாஸ் பால் கிரியேட் பண்ணி தெளிவாக நிறைய சொல்லலாம். கேப்பில் லாங் ஆஃபில் நல்ல ஸ்டாப் இங்கே எடுத்து எரியருக்குள்ளே குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துருவாங்க. நல்ல ரன்னிங் இங்கே ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் வேலைக்கு வந்திருக்காங்க. லெக் கட்டர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ காலில் பட்டு போயிருக்கு. லெக் பை யூஸ் பண்ணி ஒரு ரன் குயிக்காகவே ஓடி வந்துட்டாங்க. ஒரு ரன் மட்டும். தேர்ட் ஒன் குயிக்காக இருந்திருக்கு. சுவிட்சை திரும்பியிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் மிஸ் பண்ணதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பாக இருக்கும். பவர் பிளே எதன் காரணமாக முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொண்டு வராரு இங்கே ஷாம். மூணாவது பால்ல ஃபோர்த் ஒன் மோர் குயிக்கர் ஒன் காலில் போட்டு வந்திருக்கு. பாயிண்ட் நல்ல ஸ்டாப் எடுத்து எரியதுக்குள்ள டாட் பாலாக மாறி இருக்கும் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கர் ஒன்றா இருந்திருக்கு. விலைக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. ஒயிட் பால். போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லெக் சைடில் ஃப்ளாட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணி போகுமா. நல்ல ஸ்டாப் இங்கே எடுத்து எரியதுக்குள்ள குயிக்காக ஒரு ரன் ஓடி வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்கில் ஹரிஷ். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லெக் கட்டர் வேரியேஷன்ல டாட் பாலா போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டாட் பாலோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 2 ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாமல் 24 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே சங்கீதா பிரதர்ஸ். சிக்கன தேர்ட் ஓவர் போட நபி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஷாம். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை ஃபிளிக் மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ்ல நல்ல சேவ் எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கா 1-2 கம்ஃபர்டபுளா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் லோ ஏர்க்கரா வந்துச்சு. பால் கிரியேட் பண்ணி லாங் ஆஃப்ல நல்ல பிளேனே சொல்லலாம். கண்டிப்பா பவுண்டரி கிடைக்கும் தான் நினைக்கிறேன். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4 போயிடுச்சுங்க பவுண்டரி. ரெண்டாவது பால்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க ஷாம். தேர்ட் ஒன் அகைன் பெரிய ஷாட்டுக்கான டைம் மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் சரியான ஹைட் போயிடுச்சு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுமான்னு பார்த்தா வெள்ள வாங்க போய் விழுந்திருக்கு. போன பால் ஆளு இந்த பால் ஆறு இந்த ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திக்கிட்டு இருக்காரு சொல்லலாம் இங்க ஷாம். 2-4. ஃபோர்த் ஒன் மோர் குயிக் ஓவர் ஒன்னே சொல்லலாம். பவுலரே ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு. நல்ல கம்பேக் இங்கே டாட் பாலா மாறி இருக்கு. ஷார்ட் பிச் பாலுங்க. இது தெளிவாக கனெக்ட் ஆகல. அதன் காரணமா தரையா ஓடி போயிட்டு இருக்கு மிட் ஆட்ல. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 1-2 கம்ஃபர்டபுளா ஓடி வந்துருவாங்க. குயிக் ஓவர் ஒன்னே சொல்லலாம். நல்ல ரன்னிங் இங்கே டைரக்ட் அங்க இருந்து தெளிவா அடிச்சிருக்காருங்க. 2 ஓவர் 2 ரன் மட்டும். ரிமைனிங் ஒரு பால் இருக்கு. தேர்ட் ஓவர் போட சாரிங்க தேர்ட் லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லெக் சைடுல தரையா உருண்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்காது. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிங்கிறப்ப குயிக்கா 1-2 கம்ஃபர்டபுளா ஓடி வந்துருவாங்க. 2 ரன் மட்டும். 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம 40 ரன் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க சங்கீதா பிரதர்ஸ். மேட்சுக்கான ஃபோர்த் ஓவர் போட அஷு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்காரு ஹரிஷ். அதுக்கான ரெண்டாவது ஓவர் இது. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பாலுங்க. தெளிவா கனெக்ட் ஆகல. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நல்ல சேவ் இங்கே எடுத்துட்டாங்க. குயிக்கா ஒரு ரன் மட்டும். செகண்ட் ஒன் குயிக்கர் ஒன் சுஜி திரும்பி வெயிட் பண்ணி திரும்பி கனெக்ட் பண்ணாரு சொல்ல. கண்டிப்பா ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போகும். எந்த சந்தேகமும் இல்லை. சந்திச்ச முதல் பாலே இந்த ஓவருக்கான முதல் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இங்க ஷாம். குயிக் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை தெளிவா கனெக்ட் ஆகல. தரையா உருண்டு போயிட்டு இருக்கு. லெஃப்ட் சைடுல அந்த சேவ் இங்கே எடுத்து எரியதுக்குள்ள 1-2 கம்ஃபர்டபுளா ஓடிடுவாங்க. அது எந்த சேஞ்சஸ் இல்ல. 2 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன்
சான்ஸ் ஃபார் பிகின் திஸ் டைம்ல நல்ல ஸ்டாப் டாட் பாலா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கர் நேருக்கு நேரு சான்ஸ் ஃபார் கண்டிப்பா தாண்டி போகும் ஒரு 6. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கிளியர் கிட்னே சொல்ல ஷாம் பேட்ல இருந்து ஒன் மேன் ஆர்மியா ஷாம் இங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம சூப்பரா விளையாண்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆரோட 2 பேரும் சேர்ந்து ஒரு 50 கம்ப்ளீட் பண்றாங்கன்னே சொல்லலாம். ஸ்கூப்புக்கான ட்ரை தெளிவாக போட்டாருங்க. திருப்பினதை பார்த்து தரையா உருண்டே போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கா ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டும் இருக்கும். ஒரு ரன் மட்டும். ஸோ இந்த ஒரு ரனோட இங்க 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சரிங்க 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம 54 ரன் அடிச்சிருக்காங்க இங்க சங்கீதா பிரதர்ஸ். மேட்சுக்கான 5th ஓவர் போட இங்க டிராவிட் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஷாம். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சுங்க. ஒய்டு கொட்ட ஓரசி சான்ஸ் ஃபார் ஒய்டு தான் பண்ணிட்டு போன பால் ஒரு ஒய்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஒன் மோர் குயிக் ஒரு ஒன் லென்த் அண்ட் லைன்ல குயிக்கா போட்டாருன்னே சொல்லலாம். சான்ஸ் ஃபார் அம்பேர் செக் பண்ணிட்டு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ போன பால் செக் பண்ணிட்டு அம்பேர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 ஒய்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். குயிக்கர் ஒன்ங்க சான்ஸ் ஃபார் இது டாட் பால் தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. உள்ள புகுந்து வந்திருக்கு. செகண்ட் ஒன் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாரு. லெக்கட்டர் வேரியேஷன் டாப் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். நல்ல சேக்க நீங்க நபி சூப்பரா கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ என்னதான் ஃபர்ஸ்ட் 2 பால் ஒயிட் போட்டிருந்தாலும் அடுத்த பால் டாட் பால் போட்டு அடுத்த பால் விக்கெட்டை மாற்றி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நல்லா ஆடின பேட்ஸ்மேன் சாம் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. தேர்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. குயிக்கர் ஒன் வந்த முதல் பாலே நாங்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க பவுலர் சூப்பரா போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 2 பால் மட்டும் ஒயிட் போட்டாரு. அதை தொடர்ந்து டாட் அதுக்கடுத்து தொடர்ந்து 2 விக்கெட்னு சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே ரித்தீஷ் வந்திருக்காரு. ரெமினிக்கான 3 பால் இருக்கு. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு லெஃப்டி. ஃபோர்த் ஒன் இன்னொரு குயிக் ஒரு பால் வந்த பக்கத்தை திருப்பி சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 4க்கான வாய்ப்பு. சான்ஸ் ஃபார் 4 போயிடுச்சு. சந்திச்ச முதல் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்காரு. ஃபிஃப்த் ஒன் அகைன் குயிக்கா இருந்திருக்கு. திருப்பி விட்டுருக்காரு சொல்லலாம். அதோட தரையா உருண்டு போகுது. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். ரெமினிக்கான ஒரு பால் இருக்கு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஹரிஷ். ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்ல ஹரிஷ் குயிக்கா இருந்திருக்குங்க. ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை தெளிவாக கனெக்ட் ஆகல. பவுலரே ஸ்டாப் பண்ணிடுவாரு. அப்படிங்கிறப்ப ஒரு ரன் குயிக்கா ஓடி வந்துருவாங்க. ஒரு ரன் மட்டும். 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 62 ரன் அடிச்சிருக்காங்க இங்க சங்கீதா பிரதர்ஸ். மேட்சுக்கான 6th ஓவர் அஜய் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஹரிஷ். ஃபர்ஸ்ட் ஒன் வர விட்டு அடிச்சிருக்காரு. பாயிண்ட்ல கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனா பவுலரை வந்து தடுத்துட்டாங்க. ஸோ கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஹரிஷுக்கு ஒரு லைஃப் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணி 1-2 கம்ஃபர்டபுளா ஓடி வந்தாங்க. 2 ரன் மட்டும். செகண்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல போட்டாருங்க. கொஞ்சம் தான் ஸ்டெம்ப தட்ட குயிக்கா இருந்துச்சு. டாட் பாலா மாறி இருக்கீங்க. முதல் டாட் பாலா பண்ணி கொடுக்குறாரு இங்க அஜி. தேர்ட் ஒன் திருகல் பந்து எடுத்து அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்கும். கேட்சை பிடிக்கிறாங்களா பார்த்தா பால் வரைக்கும் வந்து முடிஞ்சு கேட்சை டிராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பாகவும் இருக்காது. அங்கேயே குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சு. 1 2 3 கம்ஃபர்டபுளா ஓடி வந்துட்டாங்க. 3 ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான சான்ஸ் ஃபார் இதுவும் டிராவல் ஆகல. கேட்சுக்கான வாய்ப்பாகவும் இருக்காது. அதன் காரணமா கண்டிப்பா எடுத்து வந்து சேவ் பண்ணி எரியதுக்குள்ள 1 2 கம்ஃபர்டபுளா ஓடி வர பார்ப்பாங்க. நல்ல ரன்னிங் இல்ல. 2 ரன் மட்டும் வேலைக்கு வந்துச்சு. சான்ஸ் ஃபார் கண்டிப்பா ஒய்டு. அங்கே கீப்பரும் மிஸ் பண்ண பேக்கப் ஃபீல்டர் மிஸ் பண்ண லக்கிலி பவுண்டரியா மாதிரி இருக்கீங்க. வைடு பிளஸ் 4 5 ரன் இந்த பாலுக்கு. ஸோ அடுத்த பால் போன பால் ரெண்டு. நெக்ஸ்ட் பால் ஸ்கூப்புக்கான சை திரும்பி உடம்புல தாங்க பட்டிருக்கு. அஜி நல்ல ஸ்டாப் எடுத்து எரியதுக்குள்ள கண்டிப்பா இங்கேயும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஓவரோட பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கேன் சொல்லலாம். பேக் டு பேக் பவுண்டரி. சங்கீதா பிரதர்ஸுக்கு 2 பவுண்டரியா சாதகமா மாறி இருக்குன்னு சொல்லலாம். இங்க லக்கிலி விக்கெட்டும் மிஸ் ஆகி பவுண்டரி போயிருக்கீங்க. 6th ஒரு லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான பெரிய சுத்து உடம்புல தான் பட்டிருக்கு. ஸோ எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கா ஒரு ரன் ஓடி வருவாங்க. ஸோ இந்த ஒரு ரனோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்க 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவருக்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி 79 ரன் அடிச்சிருக்காங்க இங்க சங்கீதா பிரதர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கூட ஜோமன் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ரித்ரீஷ். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான டே தெளிவாக கனெக்ட் ஆகல. ரெண்டு தரையா உருண்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா சேவ் பண்ணி எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கா ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு சொல்லலாம். இப்போ என்ன பண்ணாலும் பார்ப்போம். ஸோ போன பால் நோ பால் கொடுத்துருக்காங்க ஃபீல்டிங் இஷ்யூனால. இந்த பால் ஃப்ரீட்டா இருக்க போது. நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா ஒன்று சொன்னாங்க. லென்த் அண்ட் ரைட்ல குயிக்கா போட்டு டாட் பாலா போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். சாரிங்க போன பால் நோ பால் கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். நோ பால் கொடுக்கல. அதுக்கு காரணமா டாட் பாலா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஏந்தி விட்டுருக்காரு. லெக் சைடுல சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா தாண்டி போகும்னு பார்த்தா நல்ல சேக்கனா டிராப் பண்ணிட்டாருங்க கேட்ச் ஆயிங்க. சோ எடுத்து எழுதிறதுக்குள்ள இங்க 1 2 கம்ஃபர்டபுளா ஓடி வந்துட்டாங்க. ஹரிஷுக்கு 2வது லைஃப்னே சொல்லலாம். ஃபோர்த் ஒன் குயிக்கர் ஒன் வர அவுட் அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு வாய்ப்பு. சான்ஸ் ஃபார்
பவுன்ஸ்ல குத்தி கட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கா 1-2 கம்ஃபர்டபுளா ஓடி வர பார்ப்பாங்க. 2 அவுட்டா மாத்திட்டாருங்க. எடுத்து அடிச்சிட்டாங்க. ஸோ ஹரிஷோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஸோ ரிமைனிங் இருக்க 2 பால் இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வருவார். 5th ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஒன் மோர் லெக் கட்டர் வேரியேஷன் தெளிவாக கனெக்ட் ஆகல. பவுலரை தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப வாய்ப்பா இருக்கும். ஸோ ஒரு ரன் குயிக்காக ஓடி வந்துருவாங்க. ஒரு ரன் சிங்ஸோட லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்கில் ரித்தீஷ். ஸ்கோரை 3 இருக்க போகிற பால் சொல்லலாம். பெரிய ஷாட் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா 1 பவுன்ஸ்ல நல்ல ஷேவ் அங்கே சூப்பரா ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. எடுத்து ஏரியதுக்குள்ள 1-2 பண்ணிட்டாங்க. மூணாவது வாய்ப்பான்னு பார்த்தா சான்ஸ் ஃபார் மூணாவது ரன்ல 2 அவுட்டா மாறிடுச்சு. சோ இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. சோ 7 ஓவருக்கு 87 டார்கெட் அப்படினா ஓடுங்க ஸ்ட்ரைக்ல இருக்க போறது ஹரிஸ் நான் ஸ்ட்ரைக்ல கட்டப்பா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சந்தீப் வந்திருக்காருங்க. ஓவர் ஸ்ட்ரைக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிட்ச் பாலுங்க சூப்பரா போட்டார். லெந்த் லைன்ல குயிக்கா இருந்துச்சு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஷாட் கொடுக்கறாரு. செகண்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சுங்க. ஃபுல் டாஸ் பால தெளிவா ப்ளேஸ் பண்ணாரே சொல்லலாம். இடத்துல கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஃபீல்டர் வேல்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ரெண்டாவது பால்ல ஒரு பவுண்டரி பதிவு பண்ணி கொடுக்கறாருன்னு சொல்லலாம் இங்க பேட்ஸ்மேன். தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை லாங் ஆஃப்ல குவாலிட்டியான ஷாட்னே சொல்லலாம். கண்டிப்பா பவுண்டரி கிளியர் பண்ணி போகும். பவர் பிளே சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் நான்கு கொடுக்கறாரு இங்க ஹரிஷ் அண்ட் ஃபயர்னே சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஓவர்ல டீசன்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். பவர் பிளே இது வரைக்கும் ரிமைனிங் 3 பால் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவா கனெக்ட் ஆகல. வீசப்பட்ட பந்து சோ எடுத்து ஏரியதுக்குள்ள குயிக்கா ஒரு ரன் ஓடி வந்துறாங்க. ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல ஒரு ஷாட் பிட்ச் பால் தெளிவா போட்டாருன்னு சொல்லலாம். தலைக்கே வந்துச்சு. டாட் பாலா மாறி இருக்கீங்க. ஒன் மோர் டாட் பால் சிறப்பாக வீசப்பட்ட பந்து ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை நல்ல ஒரு வேரியேஷன். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் நோ பால் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டா இருக்க போது என்ன பண்றான்னு பாப்போம். இங்க பேட்ஸ்மேன் ஃப்ரீ ஹிட் பால் இலவச பந்து ஃபுல் டாஸ் பால் தெளிவா கனெக்ட் ஆகல. கண்டிப்பா பாயிண்ட்ல நல்ல சேவ் ஆயிருக்கும். மிஸ்ஃபீல் பண்ணாங்க. அது யூஸ் பண்ணி கண்டிப்பா குயிக்கா ஒரு ரன் ஓடி வந்துருவாங்க. ஒரு ரன் மட்டும். சோ இந்த ஒரு ரனோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம 11 ரன் அடிச்சிருக்காங்க. ஆதிசிசி அடிச்சற செகண்ட் பவர் பிளே ஓவர் போல நிர்ஷாத் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது அருண் கட்டப்பா. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா போட்டிருக்காரு. யாக்கிங் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்து பவுலர் தாண்டிச்சு அப்படிங்கறப்ப கண்டிப்பா பவுண்டரியே போயிட்டுனே சொல்லலாம். 2 ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல. முதல் பாலே பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இங்க அருண் கட்டப்பா. செகண்ட் ஒன் ஒன் மோர் குயிக்கர் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சரியான கைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 34 பார்த்தா ஹியூஜ் ஒன் தான் நினைக்கிறேன். வெள்ளக்கா போய் விழுந்திருக்கு. பவர் கிட்னே சொல்லலாம். கட்டப்பாட்டு இருந்து போன பால் 4 இந்த பால் 6 2 பால்ல 10 ரன் கொண்டு வந்தாரு. இங்க செகண்ட் பவர் பிளே ஓவர் நல்லாவே யூஸ் பண்றாருன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் ஒன் மோர் குயிக்கர் ஒன் செம் லைன்ல தெளிவா போறாரு சொல்லலாம். ஃபுல்லா ப்ளே பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம்ல எடுக்கல அப்படிங்கறனால எடுத்து எரியதுக்குள்ள குயிக்காவே 1-2 கம்ஃபர்ட்டபிளா ஓடி வராங்க. பார்த்தா ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கு. ஒரு ரன் மட்டும். fourth one one more quick ஒரு நீச்சலியர்ல கால்லே பட்டிருக்கு. சாப்பாய் கலக்கே கீப்பர் போய் எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கா ஒரு ரன் ஓடி விட்டாங்க. டைரக்ட் கிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இங்க வேலைக்கு வந்திருக்கு. ஒரு ரன் மட்டும். fifth one one more ஸ்லோ அண்ட் பேட்ல நிக்கு சான்ஸ் ஃபார் பிகின் தி ஸ்டம்ப்ல நல்ல ஸ்டாப்பிங் ஹரிஷ் ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. எடுத்து எரியதுக்குள்ள டாட் பால் மாதிரி இருக்கீங்க. டாட் பால் நல்ல கம்பேக் இங்க. செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஸ்ட்ரைக்ல கட்டப்பா வர விட்டு அடிச்சாருங்க. பாயிண்ட்க்கு மேல சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா ஃபீல்டர் தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப ஸ்டாப் பண்ணி வேணா போட முடியுமே தவிர கேட்ச பிடிக்க முடியாது. 1-2 கம்ஃபர்ட்டபிளா ஓடி வந்துட்டாங்க. மூணாவது ரன் வர ட்ரைல அந்த இடத்துல 2 ரன்கான வாய்ப்பா இருக்குமான்னு பார்த்தா 3 கம்ஃபர்ட்டபிளாவே ஓடி வந்துட்டாங்க. 3 மட்டும். சோ இந்த 3 ரன்டா 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சாரி 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம 26 ரன் அடிச்சிருக்காங்க ஆதிசிசி. இதுக்கட தேர்ட் ஓவர் பட பிரணவ் ஷோ வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது அருண் கட்டப்பா. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கர் ஒன் பால் கிரியேட் பண்ணி கட் பண்ணி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். பாயிண்ட்ல சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் தாண்டிடுச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 1-2 கம்ஃபர்ட்டபிளா ஓடி வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல. அதன் காரணமா 1-2 கம்ஃபர்ட்டபிளா ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் மட்டும். செகண்ட் ஒன் திருகல் பந்து லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பாலா மாறி இருக்கீங்க. நல்ல வேரியேஷன்னே சொல்லலாம். தேர்ட் ஒன் ஒன் மோர் திருகல் பந்து நல்ல ஷேவ் அங்கே எடுத்து குயிக்கா ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டுமே இருக்கும். ஒரு ரன் மட்டும். சோ ரிமைனிங் 3 பால் இருக்கு. ஸ்ட்ரைக்ல இருக்க போறது ஃபோர்த் ஒன் திருகி விட்டாரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கு. சோ அந்த முதல் பாலே பவுண்டரியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஹரிஷ் இந்த ஓவர்ல. ஃபிஃப்த் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரைங்க தெளிவா வந்து அடிச்சாரே சொல்லலாம்.
சரியான ஐடியா தெளிவா யூஸ் பண்ணாரு கண்டிப்பா பவுண்டரிக்கான வாய்ப்பா இருக்கு இந்த சைடு இருக்கிற ஃபீல்டரை இப்பதான் மாத்தி வச்சாங்க அதை கடிச்சு அடிச்சிருக்காரு சொல்லாங்க ஹாரிஸ் பேக் டு பேக் அவர் எதிர்பார்த்த இடத்துல பால் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரெண்டு பால்லே தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிட்டாரு எடுத்து அடிச்சிருக்காருங்க விக்கெட்ல சான்ஸ் பால் தாண்டி தான் போகும் கண்டிப்பா கடைசி மூணு பால்ல பேக் டு பேக் ரெண்டு போர் அதை தொடர்ந்து ஒரு 6 ஓவர் எக்ஸ்பெக்ட் வர மாதிரி போயிட்டாரு சொல்லாங்க ஹாரிஸ் இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு 3 ஓவருக்கு எந்த விக்கெட் லாஸ் பண்ணாம 44 ரன் அடிச்சிருக்காங்க இங்க ஆதிசிசி ஸோ மேட்சுக்கான 4th ஓவர் போட ஷாம் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்குது அருண் கட்டப்பா 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டாருங்க சைட் ஆம்ல முதல் பாலே டாட் பண்ணி ஷாட் பண்ணி கொடுக்குறாரு இங்க ஷாம் செகண்ட் ஒன் ஒன் மோர் குயிக்கர் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு சொல்ல சான்ஸ் ஃபார் டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க பேக் டு பேக் 2 டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க ஷாம் தேர்ட் ஒன் ஒன் மோர் சைட் ஆம் ஸ்டம்ப் லைனுக்கு மேல வந்திருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு அப்பீல் இங்க டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க கண்டினியூஸா 3 டாட் பால் பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க ஷாம் இந்த ஓவரோட மொமெண்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாரே சொல்லாங்க பிரஷர்னே சொல்லலாம் ஃபோர்த் ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிட்டாரு சான்ஸ் ஃபார் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு பார்த்தா எடுத்து அடிச்சிருக்காரு பாயிண்ட்ல கேட்ச்க்கான வாய்ப்பா இருக்கும் சான்ஸ் ஃபார் கேட்ச் பிடிச்சா கண்டிப்பா மொமெண்ட் சேஞ்ச் ஆகும் புடிச்சிட்டாங்க சோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இருக்காரு சொல்லாங்க ஷாம் முதல் 3 பால் டாட் அதை தொடர்ந்து ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அருண் கட்டப்பா அவரோட விக்கெட் ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு போனாரு மேட்ச் இங்க யூனிவர்ஸ் இங்கே 777 நபி வந்திருக்காரு ரெவனுக்கு 2 பால் இருக்கு இந்த ஓவருக்கு என்ன பண்றாரு பார்ப்போம் ஸோ இந்த ஓவரை ஃபர்ஸ்ட் 3 பால் டாட்டு அதை தொடர்ந்து ஒரு விக்கெட்னு சூப்பராக போட்டுட்டு இருக்காரு ஷாம் இப்போ 2 பால் இருக்கு என்ன பண்றாரு பார்ப்போம் ஃபிஃப்த் ஒன் அகெயின் சைட் ஆம் செம் லைன்ல தூக்கி போட்டது மொமெண்டத்தை அப்படியே சேஞ்ச் பண்ணாருன்னு சொல்ல இங்க 777 நபி வந்து முதல் பாலே பவுண்டரியோட செட் பண்ணி கொடுத்திருக்காரு சோ இந்த ஓவருக்கான முதல் பவுண்டரி இதே சொல்லலாம் ஃபோர்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் குயிக்கா இருந்துச்சு ஸ்டாப் பண்ணிட்டாரு பார்த்து ஒரு லாஸ்ட் ஒன் பால் குயிக்கர் ஒன் திருப்பி விட்டாரே சொல்லலாம் சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் இருக்காரு நல்ல ஸ்டாப் அங்கே எடுத்து ஏரியா குயிக்கா ஒரு ரன்கான வாய்ப்பா இருக்கும் ரெண்டாவது ரன்ல வாய்ப்பான்னு பார்த்தா இல்ல ரெண்டு மட்டும் ஸோ இந்த 2 ரன்னோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது 4 ஓவருக்கு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 49 ரன் அடிச்சிருக்காங்க இங்க ஆதிசிசி இதுக்கான 5th ஓவர் போட சந்தீப் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஹரிஷ் 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போயிட்டாருங்க ஷார்ட் பிச் பால் விக்கெட் ஸ்டம்ப்ல திருப்ப பார்த்தாரு கண்டிப்பா டாட் பாலா மாறிடும் கொஞ்சம் தான் பாலே செகண்ட் ஒன் மோர் குயிக்கர் ஒன் தான் நினைக்கிறேன் கண்டிப்பா சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்றாங்க செகண்ட் ரீபால் ஷார்ட் பிச் பாலுங்க வர்றதுக்கு கரெக்டா அடிச்சாரு லாங் ஆஃப்ல தரையோட தரையா இதுக்குள்ள குயிக்கா 1-2 கம்ஃபர்டபுளா ஓடி வர பார்க்குவாங்க ஒரு ரன்கான வாய்ப்பா மட்டுமே இருந்திருக்கு ஸோ ரிமைனிங் 4 பால் இருக்கு ஸ்ட்ரைக்ல இருக்கிறது 777 நபி தேர்ட் ஒன் முன்கூட்டியே ஷஃபிள் பண்ணி போய் ஸ்கூப்புக்கான சான்ஸ் ஃபார் பேட்டிங்கா ஸ்கூப்புக்கான அவுட்டுக்கான பிக் ஆப்பி மாதிரி இருக்கு ஃபோர்த் ஒன் சுச்சி திரும்பி கண்டிப்பா தரையோட குயிக்கா ஓடி போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா எடுத்து எரியறதுக்குள்ள குயிக்கா சாப்பிடுறாங்க நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃபிஃப்த் ஒன் வேலைக்கு வந்ததை பார்த்து தெளிவா போட்டாரு சான்ஸ் ஃபார் அம்பேஸ்கர் ஒயிட் கொடுத்துருக்காங்க போன பால் ரெடே நெக்ஸ்ட் ஜீபால் அகைன் ஷஃபிள் பண்ணி போய் ஸ்கூப்புக்கான கண்டிப்பா சேவ் பண்ணி கொடுத்தாங்க எவ்வளவுதான் ஷஃபிள் பண்ணாலுமே தெளிவா போறாங்க சொல்லாங்க ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் அகைன் ஷஃபிள் பண்ணி போயிட்டாருன்னே சொல்லலாம் முன்கூட்டியே பெரிய ஷாட்டுக்கான சான்ஸ் ஃபார் கேட்ச்க்கான வாய்ப்பு ஒரு லக்கி பவுண்டரி ஹரிஷ் வாட்ல ஓடிட்டு இருந்தாரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வெங்கேந்திர ஸ்டம்ப்ல பவுண்டரி போயிருச்சு இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இங்க 5 ஓவர் 56 ஆதிசிசி இவனுக்கு 2 ஓவருக்கு அதாவது 12 பாலுக்கு 31 ரன் அடிக்கணும் 31 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஆதிசிசி அதை தடுத்தா வின் பண்ணுவாங்க சங்கீதா பிரதர்ஸ் ஸோ மேட்சுக்கான 6th ஓவர் போல ஷாம் வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஒரு ஓவர் சிக்கனமான ஒரு ஓவர்னே சொல்லலாம் சூப்பரா போட்டு கொடுத்தாரு இந்த ஓவர் என்ன பண்றாரு பார்ப்போம் 6th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல 777 செம் லைன்ல போட்டாரு எடுத்து அடிச்சிருக்காரு சொல்லலாம் சான்ஸ் ஃபார் கேட்ச்க்கான வாய்ப்பா இருக்குமா 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போயிருக்கு முதல் பாலே பவுண்டரி அடிச்சு வா வெல்கம் பண்ணி கொடுக்குறாருன்னு சொன்னாங்க 777 எனக்கு 11 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும் பாப்பா மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு 50-15 தான் சொன்னோம் ரெண்டு டீமுமே என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் செகண்ட் ஒன் அகைன் சைட் ஆம்ல சூப்பரா போட்டாருங்க ஸ்லோ கேம் வந்துட்டாங்க சொன்னாங்க நபி டாட் பால் மாறி இருக்கு நல்ல கம்பேக் இங்க ஷாம் தேர்ட் ஒன் முக்கியமான ஓவர் போறதுக்கு பாபு ஒன் மோர் குவாலிட்டியா சான்ஸ் ஃபார் குவாலிட்டியான ஷாட்னே சொல்லலாம் நேருக்கு போயிருச்சு இங்க ஒரு 6 முதல் பால் 4 அடுத்த பால் டாட்டே விட்டுருந்தாலும் அதுக்கு அடுத்த பால் 6 மாத்தி கொடுத்துருக்காருங்க நபி சைஸா மேட்சை மூவ் பண்றாருன்னு சொல்லலாம் இங்க ரிமைனிங் இருக்க 9 பாலுக்கு 21 ஃபோர்த் ஒன்
சூப்பரா போட்டாரு, எடுத்து அடிச்சிருக்காரு, ஹைட் தான் போயிருக்கு, சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான வாய்ப்பா இருக்கு, கேட்ச பிடிக்கிறாங்க பார்த்தா 2 பேருக்கு நடுவுல குத்தி இருக்கு, எடுத்து எரியதுக்குள்ள குயிக்கா 1-2 கம்ஃபர்டபுளாவே ஓடி வந்துட்டாங்க, 2 ரன் மட்டும். இவங்க இருக்கிற பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். 5th ஒன், பெரிய ஷாட் கனெக்ட் எடுத்து அடிச்சிருக்காரு, சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா இருந்தா 1 கிளியர் பண்ணி போயிருக்கு. ஒரு பக்கமா இந்த ஓவரை டாமினேட் பண்றாருன்னு சொல்லலாம் இங்க 777 நபி. இனிமே இருக்க பாலுக்கு 15 ரன் அடிக்கணும், அதாவது கரெக்டா 7 பாலுக்கு 15. 6th ஓவர் லாஸ்ட் 1 பால், Well ball. Excellent delivery. இந்த முறை சான்ஸ் ஃபார் நாட் பால் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 பால் வீசிருக்காரு, எடுத்து அடிச்சிருக்காரு, நேருக்கு நேரு, சான்ஸ் ஃபார் போகுமா ஒரு 6ன்னு பார்த்தா நல்ல டேக் அண்ட் லைன் வச்சு கேட்ச பிடிச்சிருக்காங்க, ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க தான் சொல்லணும். இஷாம் சூப்பரா போட்டிருக்காரு, கடைசி பால விக்கெட்டா மாத்தி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். 777 நபியோட விக்கெட் இங்க பறி போகுது. சான்ஸ் ஃபார் கடைசி 6 பாலுக்கு 9 ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது, கடைசி 6 பாலுக்கு 9 ரன்னு. ஸோ ஸ்ட்ரைக்ல இருக்க போகிறது ஹரிஸ், பவுலிங்ல இருக்கிறது பாலாஜி. 6க்கு 9 அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஆதி சிசி, அதை தடுத்தா வின் பண்ணுவாங்க சங்கீதா பிரதர்ஸ். ஸோ பாப்போம் மேட்ச்ல என்ன நடக்குதுன்னு. 6க்கு 9 முதல் பாலே ஸ்கூப் சான்ஸ் ஃபார் கண்டிப்பா விக்கெட் ஸ்டெப்ல பவுண்டரி கிளியர் பண்ணி போகும், கிளியர் பண்ணி போயிருச்சுங்க. முதல் பாலே பவுண்டரில ஷாட் பண்ணி கொடுக்குறாங்க ஹரிஸ். இருக்க 5 பாலுக்கு 5 ரன். ஸோ பால் ஆஃப் ரன் மேட்ச் ரன் சொல்றாங்க மேட்சை. செகண்ட் பால் 5க்கு 5 தெளிவா போட்டு கொடுத்தாரு, டாட் பால் மாறி இருக்கு. சோபனா பால் அம்பையர் செக் பண்ணி ஒயிட் கொடுத்திருக்காங்க. இவங்க இருக்க 5 பாலுக்கு 4 ரன் அடிக்கணும், 4 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க ஆதி சிசி, அது தடுத்தா வின் பண்ணுவாங்க. ஸோ 4க்கு 5 சூப்பரா போட்டாருங்க, டாட் பாலா மாறி இருக்கு. ஸோ இருக்கிற 4 பாலுக்கு 4. 3rd ஒன் அகெயின் ஸ்கூப்புக்கான ட்ரைலே இருக்காரு, இந்த முறை தெளிவாக கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். கண்டிப்பாக பவுண்டரி கிளியர் பண்ணி போகும். ஸோ இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ஆதி சிசி சென்னை.